வந்து ஆலய வழிபாடுகள் முறைகளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நித்ரா குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிறக்கின்ற இந்த புதிய வருடத்தில் கிரக அமர்வுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு ராசியினருக்கும் எவ்விதமான பலன்கள் உருவாகின்றன என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மகர ராசி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அன்பர்கள் பலர் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. அப்படி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை போடுறதுக்கு உத்வேகமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிறக்கின்ற இந்த புதிய வருடத்தில் கிரக அமர்வுகளுக்கு ஏற்ப எவ்விதமான பலன்கள் உருவாகின்றன என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் மகர ராசியின் கிரக நிலைகள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவும், ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இனிய நாளில் இந்த புதிய வருடமானது பிறந்திருக்கின்றது. மகர ராசி அன்பர்களுக்கு தன வரவுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பேச்சுகளுக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். பேச்சுக்களில் கனிவான பேச்சுகள் மூலம் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உறவினர்கள் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும். திட்டமிட்ட சில காரியங்களில் இருந்த தடை தாமதங்களை புரிந்து அதை நிவர்த்தி செய்து நினைத்ததை செய்து முடித்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான காதணிகள் மீது தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். மனதளவில் இருந்த தயக்கங்கள் குறையும். செயல்களில் தன்னம்பிக்கையும் அனுபவம் வெளிப்படும். விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உருவாக்கும். எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது புரிதலை மேம்படுத்தும். சிறு சிறு விவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். செயல்பாடுகளில் தெளிவுகள் பிறக்கும். திட்டமிட்டு படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். மேல்நிலை கல்வியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உயர்நிலை கல்விகள் மற்றும் ஆராய்ச்சி கல்விகளில் வெளியூர் சென்று படிப்பதற்கான எண்ணங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல்கள் உருவாகும். தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பணியில் மறைமுகமாக தடையாக இருந்தவர்கள் பற்றிய புரிதலும் அதற்குண்டான ஆலோசனைகளும் கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். லாபத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அரசு வழியில் இழுபறியான சில விஷயங்கள் சாதகமாக முடியும். விவசாயத்தில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்ப விஷயங்களை பயன்படுத்தும் போது தேவையான ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் பெற்று நடைமுறைப்படுத்துவது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். சக கலைஞர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். புதிய திட்டம் குறித்த ஆலோசனைகளை பெறுவது நல்லது. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். அரசியல்வாதிகளுக்கு செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகளும் ஒருவிதமான தயக்கமும் நீங்கும். நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். தொண்டர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுவது நல்லது. எதிலும் விவேகத்தை கடைபிடிப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும். மகர ராசி அன்பர்கள் சிறுவாபுரியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர வீடு மற்றும் மனை அமைவதில் இருந்த தாமதங்கள் விலகும். நினைத்த காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும்.
நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி. அனைத்து ஆன்மீக சுப நிகழ்ச்சிகளை காண நித்ரா ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாழ்க வளமுடன்.